ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு விருந்து நான் வந்து செஞ்சு காட்ட போறேன் உங்களுக்கு. வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்கோம். ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு சாப்பாடு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காட்ட போறேன். ரொம்ப சிம்பிளான மெனு தான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் நான்வெஜ் செய்ய போறேன். அதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம்லாம் போட்டு செய்ய போறேன் இன்னைக்கு. என்னென்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸில் வந்து தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறேன். அந்த தேங்காய் பால் சாதத்தோட வந்து அது கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக இருக்கும் இல்லையா, அதுக்காண்டி காரம் ஜாஸ்தி போட்டு ஒரு மட்டன் குழம்பு பண்ண போகிறேன் கிரேவி டைப்பில். அடுத்ததாக வழக்கம் போல் ஒரு சிக்கன் 65 பண்ண போகிறேன், எக்கு, அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ், ரசம், இதுக்கு வந்து ரைத்தாவும் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான், குவிக்காக பண்ணிடலாம். நான் இதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். அதாவது நேற்றே வந்து வெங்காயம் உரிக்கிறது, வெள்ளைப்பூடு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நேற்று நைட்டே நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. மற்றபடி வந்து தேவையான மட்டன், சிக்கன் எல்லாமே நேற்றே வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ காலையில் வந்து வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. ஸோ என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லா அளவு எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ குவிக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வந்து ஒரு விருந்துக்கு சமைக்க போகிறோம், இல்லாட்டி ஏதாவது பார்ட்டிக்கு சமைக்க போகிறோம் அப்படின்னா நிறைய பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படும் சமைக்கிறதுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நான் எனக்கு தேவையான சிக்கன், மட்டன் எல்லாத்தையுமே கழுவி சுத்தப்படுத்தி எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி ரெடியாக எடுத்திருக்கேன். மசாலா பொருட்கள், பொடி வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ரெடியாக எடுத்து டேபிளில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தேவையான ஒரு 7-8 முட்டை வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அந்த முட்டை வெந்துட்டுருக்க டைமில் நான் சிக்கன் 65க்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன். சிக்கன் 65 வந்து ஏற்கனவே நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி. ஸோ அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ 65க்கு தேவையான எல்லா மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கிளறிக்கலாம். இந்த 65 ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக மொறுமொறுப்பான ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான 65 நம்மளுக்கு தயாராகிடும். இப்போ அடுத்ததாக மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு குக்கரில் ஃபஸ்ட்டு மட்டனை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.25 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதை கழுவுறப்பே நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவியாச்சு. ஸோ அதனால் இப்போ சேர்க்கலை. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இது சேர்த்ததுக்கப்புறமா மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு கிரேவி பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ 20 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா பாருங்கள், மட்டன் சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் கூட வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்தது அப்போ நம்ம வந்து கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தண்ணியில் வந்து நீங்கள் பெப்பர் மட்டும் போட்டு கூட சூப்பு மாதிரியும் சாப்பிட்லாம். இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு உங்களுக்கு காரம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் மிளகு சேர்க்க வேண்டாம், தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு 3 வெங்காயம் கிட்ட நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும், அதனால் லேசாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் நம்மளுக்கு போகணும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. அடுத்ததாக 2 பெரிய தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் அதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்ததாக பொடியெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த மசாலாவை கருக விடாமல் லேசாக இப்படி வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெந்த கறியை வந்து இதில் சேர்த்து நம்ம கிரேவி டைப்பில் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வெந்துருச்சு, எண்ணெய்லாம் உங்களுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்க மட்டனை நம்ம இதில் சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடே தான் நான் சேர்த்துருக்கேன்.
இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் ஒரு கிரேவி டைப்பில் பண்ண போகிறேன். இதை நீங்கள் ட்ரையாகவும் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா இதை கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் அதை கொதிக்க விட போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 7 நிமிஷமாக இந்த மசாலா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்து நான் வீட்டில் அரைச்ச மசாலா தூள் நான் சேர்க்குறேன். அதாவது கரம் மசாலா டைப்பில் நான் ஒரு ரெசிபி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த பவுடர்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக மிளகு தூள் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மொத்தமாக ஒரு 12 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து மிளகு ஜீரகத்தை நான் லேசாக வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொடி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் முதவே சொன்ன மாதிரி இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பைஸியாக பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் காரம் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் ட்ரையாகவும் பண்ணிக்கலாம். இப்படியே நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை பண்ணியும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி நிறையா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் மிளகு ஜீரகமும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பெப்பர் தூளும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் பண்ணுறனால அதோடு இந்த மாதிரி ஸ்பைஸியான ஒரு கறி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு மட்டன் கறி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஏலக்காய் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பட்டை சேர்க்குறேன். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு நான் சேர்க்குறேன். இப்போ நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கலாம். மையாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன். இன்னும் வந்து கோர்ஸாக தான் இருக்குது, மையாக அரைச்சிடாதீங்க. இதுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை, வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும். இப்போ 1 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசிக்கு இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு சரியாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சிருக்கேன். மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்தது அந்த ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பெரிய குக்கர் நான் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சூடானதுக்கப்புறமா 2 பிரியாணி இலையை தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காண்டி ஒரு 2 பச்சை மிளகாய் நான் அதில் சேர்க்க போகிறேன். இப்போ அடுத்ததாக ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து உங்களுக்கு வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் எப்பயுமே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் இல்லையா? அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு கோல்டன் கலரில் வரணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நிறைய புதினா கொத்தமல்லியும் நான் சேர்க்குறேன். புதினா வந்து 1 கப் சேர்க்குறேன். அதே மாதிரி கொத்தமல்லியும் 1 கப் அளவுக்கு கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா இதையுமே வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை வந்து இப்போ நான் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் நம்மளுக்கு நல்லா போகணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. எண்ணெய்லாம் உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு தேங்காவை நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். கெட்டி பாலாக எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் தண்ணி கலந்தும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பால் வந்து வெறும் பாலாக கூட இந்த ரைஸ் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, தண்ணியும் பாலும் கலந்து தான் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பால் எவ்வளோ இருக்கோ அது போக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சீரக சம்பா அரிசிக்கு வந்து நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ அது பிரகாரம் நான் வந்து பாலும் தண்ணியும் கலந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதிச்சதுக்கப்புறமா தான் கழுவி எடுத்து வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் கழுவி எடுத்து வச்சுருக்க 1 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசியை நான் அதில் சேர்க்குறேன். இப்போ அரிசி சேர்த்துட்டு கரண்டி வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, அரிசி வந்து உடஞ்சிரும் உங்களுக்கு. அதனால் மெதுவாக அதை கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம தம்மில் போட போகிறோம். எடுத்தனே நான் மூடி போட போகிறது கிடையாது. கொஞ்சம் அரிசி வந்து பாதி வெந்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி நான் தம்மில் வைக்க போகிறேன்.
இப்போ பாருங்கள் நல்லா அரிசி வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் லேசாக அதை கிளறிட்டு குக்கரோட மூடி போட்டுட்டு இது ஒரு 15 நிமிஷம் நான் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறேன். ஸோ இதை வந்து ஒரு தோசைக்கல் மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அரிசி நல்லா கரெக்டாக வெந்து வரும், குலையாமல் வரும். ஸோ இப்போ வந்து ஒரு மூடி போட்டு இதை மூடிக்கலாம். மூடிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நான் சிம்மில் வச்சு நல்லா அதை குக் பண்ண போகிறேன். இப்போ 15 நிமிஷம் நான் தம்மில் வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ திறந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக குக் ஆகிருக்குன்ட்டு. கொஞ்சம் கூட உங்களுக்கு குலையாது. கரெக்டான அளவு தண்ணி சேர்க்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி தம்மில் போட்டு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக குலையாமல் வரும். இப்போ நல்லா ஷார்ப்பாக இருக்கிற கரண்டி எடுத்து மெதுவாக அதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பொழு பொழுன்னு நம்மளுக்கு சூப்பராக ரைஸ் ரெடியாக இருக்குன்ட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு நல்ல ஏதாவது காரமான கிரேவியோடு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதம். இந்த சாதம் தம்மில் இருக்கிறப்பே நான் ஒயிட் ரைஸும் பண்ணிட்டேன், அதே மாதிரி ரசமும் சைடில் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே சமைச்சாச்சு, ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நான் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் இதை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறதை விட மட்டன் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஆளை கூப்பிட்டு உங்களுக்கு நான் இதை டேஸ்ட் பண்ணி காட்ட சொல்கிறேன். வேறு யாரும் இல்லை, என் ஹஸ்பண்ட் தான். வாங்க அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வந்துடுறேன். ஃபஸ்ட்டு ஹலோ சொல்லுங்கள் எல்லாருக்கும். ஹலோ. ஹானஸ்ட்டாக ரிவ்யூ சொல்லணும். நீங்கள் சாப்பிட்ற பார்த்தா எனக்கு வாய் விடுது. நல்லா இருக்கா? காரம் சூப்பராக இருக்குது. உப்புலாம் கரெக்டாக இருக்கா? இன்னும் போல இது டேஸ்டிங்க்கு தான். எல்லாம் வரட்டும், எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம். மற்றவங்களாம் தேங்காய் சாதம் இல்லை, இங்கே எனக்கு மட்டும். ஸோ சூப்பரான ஃபீட்பேக் வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக நல்லா காரசாரமாக இருக்கும் போல் சாப்பாடு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன். எளிய பாரம்பரிய காரசார சமையலின் தொகுப்பு. பாய். பாய்.